ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யங் நம்பர்ஸ். பிஸ்னஸ் பிகினர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கேட் கீ செயின் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், 4 rows தான். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து 12 ஆஃப் டபுள் crochet இன் மேஜிக் ரிங். ஸோ மேஜிக் ரிங்கில் நான் வந்து 12 ஆஃப் டபுள் crochet பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் 1 2. ஸோ ஆஃப் டபுள் crochetனால் நம்ம வந்து 2 செயின் தான் போடணும். 2 செயின் போட்டாச்சு. இப்போ லெவன் ஆஃப் டபுள் crochet போடுங்க. ஏன்னா நம்ம போட்ட 2 செயின் வந்து ஒரு ஆஃப் டபுள் crochet நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 2 செயின் போட்டிருக்கோங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. And 11. Okay. ஸோ போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டிங்க இல்லையா, அங்கே நீங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, ரோ 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ரோ 2. ஸோ ரோ 2ல் வந்து ஆஃப் டபுள் crochet இன்க்ரீஸ். ஸோ 2 செயின். ஸோ இன்சர்ட் த நீடில் இன் த சேம் பிளேஸ். நம்ம எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதே பிளேஸில் நம்ம வந்து ஆஃப் டபுள் crochet போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயே வந்து இன்க்ரீஸ் ஆஃப் டபுள் crochet. ஸோ அதே மாதிரி ரோ 2ல் எல்லாத்துலேயும் நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆஃப் டபுள் crochet. ஸோ ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஆஃப் டபுள் crochet கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செயின் 2க்கு மேலே இருக்க வி ஸ்டிச்சில் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டபுள் crochet, ஒரு இன்க்ரீஸ், ஒரு ஆஃப் டபுள் crochet. ஸோ 2 செயின் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஆஃப் டபுள் crochet. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஆஃப் டபுள் crochet. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet. ஸோ இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தேர்ட் ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லாஸ்ட்டு ஸ்டிச்சு இன்க்ரீஸ் ஆஃப் டபுள் crochet போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ 4. ரோ 4ல் ஒரு சிங்கிள் crochet. ஸோ செயின் 1 போட்டுக்கிறேன். செயின் 1 போட்டுட்டு ஒரு சிங்கிள் crochet. ஓகே, ஒரு ஆஃப் டபுள் crochet. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 ஆஃப் டபுள் crochet. நெக்ஸ்ட்டு செயினில் 2 ஆஃப் டபுள் crochet. 1 2 ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் crochet.
ஸோ ஒரே செயினில் நம்ம ஒரே ஸ்டிச்சில் தான் நம்ம போடுறோம். அண்ட் செயின் 1 அகெயின் வந்து ட்ரிபிள் க்ரோஷே, ஓகே. ஸோ திரும்பியும் வந்து 2 ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஸ்டிச்சில் தான் நம்ம போடுறோம், ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இயர் க்ரியேட் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே, அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஓகே. அண்ட் ஸ்லிப் ஸ்டிச், ஓகே. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் நீங்கள் 4 போடுற மாதிரி இருக்கும். ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி வரும் ஷார்ப்பாக. சரி, நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 ஆஃப் டபுள் க்ரோஷே, ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, ஒரு செயின், அகெயின் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, 2 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். அண்ட் 4 ஸ்லிப் ஸ்டிச், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதே ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்னில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னில் ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டில் வந்து 2 ஆஃப் டபுள் க்ரோஷே, ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, and one chain, again ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, 2 ஆஃப் டபுள் க்ரோஷே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ போட்டுட்டு இந்த சேம் பிளேஸ்லேயே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ பின்னாடி இருக்க எக்ஸஸ் த்ரெட்லாம் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. நான் ஹைட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 2 ஐஸ், ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 லைன் மட்டும் நீங்கள் வந்து 3 லைன்ஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் பிளாக் கலர் த்ரெட்டு நீடல் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ரேண்டமாக இந்த மாதிரி இந்த மாதிரி எம்ப்ராய்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பின்னாடி நாட் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப இறுக்கமாலாம் நாட் போடாதீங்க, ஜென்டிலாக போட்டால் போதும். ஓகே. போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நீங்கள் ஐஸ் வைக்கணுன்னா நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இயர்லேயும் வந்து நான் ஒரு எம்ப்ராய்டிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு, ஸோ இதே மாதிரி இங்கே இருக்குல்லையா, இந்த ஸ்டிச் விட்டுட்டு இங்கே கொண்டு போங்க. ஸோ கொண்டு போயிட்டு ஸோ இந்த எண்டில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி இதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி இது கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வரும். ஸோ இதுலேயும் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் த்ரெட்டை விட்டு கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பின்னாடிலாம் இந்த மாதிரி தெரியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இதே ஷேப்பில் நம்ம திரும்பி ஒன்று செஞ்சு பின்னாடி அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தச்சு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த த்ரெட் நான் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேட்ச் மாதிரி இன்னொன்று இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இதையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம் கரெக்டாக. ஸோ நான் கட் பண்ணல, சென்ட் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக வச்சு பேக் லூப்பில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஓகே. ஸோ பேக் லூப்பில் மட்டும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். ஸோ நீங்கள் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்கணும்னு இல்லை, வைக்கணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சமாக. நான் ஸ்டஃபிங் வைக்கல, ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே இல்லையா, ஸோ கொஞ்சம் கேப் இருக்கும், அது ஸ்டஃபிங் வெளியே வந்துடும் இல்லையா, ஸோ அதனால் நான் வைக்கல.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைனாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ஸோ நான் ஃபுல்லாக அது மாதிரி போட்டுட்டு வரும்போது இங்கே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, 4 ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச்சில் நம்ம வந்து பேக் லூப்பில் நீங்கள் போட்டுருங்க. ஓகே. அண்ட் செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போடுறதுக்கு அங்கேயும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேக் லூப்பில் நீங்கள் இன்செர்ட் பண்ணி போட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா செயின் பண்ணி ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக செயின் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ இவர் விஷ் நீங்கள் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ செயின் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சில் இருக்கு இல்லையா, அதோட பேக் லூப்பில் இன்செர்ட் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த சேம் டைம் அட்டாச் பண்ணிட்டோம், அப்புறமேட்டு ஹேங் பண்ணுறதுக்காக இந்த செயினும் பண்ணிட்டோம். திரும்பி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வர்றது. ஸோ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டஃபிங் வைக்கல, ஜஸ்ட் அப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இதை வந்து இயர்பட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் இந்த செயின் போட்டுட்டு இந்த பேக்கில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் மட்டும் நீங்கள் வந்து இதில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டு ஸோ இங்கே நடுவில் மட்டும் கேப் போட்டுருங்க ஜாயின் பண்ணாமல். ஸோ இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட் மாதிரி ஆகிடும். ஸோ உள்ளே நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கலாம், ஏர்பாட் வச்சுக்கலாம், இல்லை லிப்ஸ்டிக், ஸ்மால் பவுச் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மேலேயே போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் கேட் கீ செயின் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ எக்ஸஸ் த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு பேக் சேம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கேட் பேக் சேம், சிம்பிள் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.